Hi friends, welcome to Relaxrecipes. இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் கேக்கு பண்ணுறதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இதே மிக்ஸ் எடுத்து நீங்கள் ஓவன்லேயோ இல்லை குக்கர்லேயோ இல்லை பேன்லேயோ வச்சு குக் பண்ணலாம். மூணுக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எவ்வளோ தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பை வச்சு மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் மைதா மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணால் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். நீங்கள் சர்க்கரையை திரிச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 2 முட்டை, ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ். 1/4 டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்புறம் அந்த கொக்கோ பவுடர் சாக்லேட் வாசம் இல்லாமல் வெனிலா வாசமே ஜாஸ்தி ஆகிடும். எந்த ட்ரேயில் பேக்கிங் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் இந்த மாதிரி கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு மைதா மாவு வச்சு டஸ்டிங் பண்ணி வச்சுக்கலாம், ஒட்டாமல் வர்றதுக்காக. இல்லை நீங்கள் பேக்கிங் சீட் விரிச்சுக்கிட்டாலும் சரி, பேக்கிங் சீட் போட்டுக்கிட்டிங்கன்னா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓவனை ஒரு 170 டிகிரிக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுடுங்க. நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அது ப்ரீ ஹீட் ஆனாலே போதுமானதுங்க. இப்போ இதை நல்லா டஸ்டிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மைதா மாவு, சர்க்கரை, அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோடா உப்பு குக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 கப் கொக்கோ பவுடர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர் ஃபுல்லாக போட்டுருங்க. 2 கப் மைதாவுக்கு 3/4 கப் கொக்கோ பவுடர் போட்டால் தான் உங்களுக்கு சாக்லேட் கேக் நல்ல சாக்லேட் வாசம் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுமானது. இதெல்லாம் இப்போ நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்த பின்னால் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துடலாங்க. ரிஃபைண்ட் ஆயில், நீங்கள் என்ன வெஜிடபிள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 கப் வெஜிடபிள் ஆயில். அப்புறம் பால் 1 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தேவைப்படும். இந்த அளவுக்கு மாவுக்கு 1/2 கப் பால் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் ரொம்ப சேர்த்துடாதீங்க, அப்புறம் நம்ம கொக்கோ வாசத்தோட வெனிலா வாசம் தூக்கலாயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சர்க்கரை பவுடர் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இல்லது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ மாவோட அளவு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த கேக் வேகிறதுக்கு 40லேருந்து 50 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் மாவு 1 கப் போல் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிடத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். 30 நிமிடம் ஆனாக்கிலே கேக்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கத்தி அல்லது குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெந்துட்டு அப்படின்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சென்டர் ரேக்கில் வச்சுக்கோங்க. கேக்கை ஒரு 170 டிகிரி வச்சுருக்கோம். மேலேயும் கீழேயும் ஹீட் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே கீழே 2 இடத்துலையுமே ஹீட் வரணும் நமக்கு, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக்குக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் 40 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணேன். 50 மினிட்ஸ் ஆச்சு. 50 மினிட்ஸ் கழிச்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே அதோட சாஃப்ட்னஸ் நல்லா தெரியும். இப்போ நம்ம வெந்துட்டா கேக் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம குத்தி பார்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டலை. கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக் எடுத்துடலாம். இதில் நம்ம பேக்கிங் ஷீட் போடாமல் ஓரங்களில் வெண்ணையும் மைதாவும் வச்சு டஸ்டிங் பண்ணதுனால ஓரங்களில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல ப்ரௌனி எஃபெக்டாக இருக்குங்க இது. பாருங்கள் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல இதோட ஹீட் ஆடுறதுக்காக நம்ம ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றி வச்சுருந்தோங்க. நீங்கள் ஒயர் ரேக்கில் மாற்றி வைக்கலைன்னா அடிப்பாகம் ஃபுல்லாக வேத்துடும் உங்களுக்கு.
கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதே மிக்ஸை குக்கரில் வச்சும் பேக் பண்ணலாம், இல்லை இது வந்து பேனில் வச்சும் பேக் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி கேக் பண்ணுறது, பேனில் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் வீடியோ. அந்த வீடியோஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கேக் எவ்வளோ மிருதுவாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே சிம்பிளாக இருக்கணுங்க. இதை முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணணும், அதை முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாதுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கேக்குக்கு. நீங்கள் இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து 160 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வீடியோஸை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.